ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் நம்ம மீனாக்கு ரோகிணி செகண்ட் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிய வருது. இந்த விஷயம் மீனாக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மீனா ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. சரி வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்ம சீதா மீனாக்கு கால் பண்ணி, அக்கா உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு நீ உடனே 5 முழம் பூ எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. எதுக்கடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. உடனே மீனாவும் பூ எடுத்துகிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க. அப்புறம் தான் சீதா சொல்கிறாங்க, அக்கா நான் உனக்கு ஒரு ஆர்டர் பிடிச்சி கொடுத்துருக்கேன். நீ என்ன பண்ணுறனா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 5-6 முழம் பூ எடுத்துகிட்டு வர. அதுக்கப்புறம் ஏதாவது விசேஷ நாள்னா நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அப்போ இந்த பூ எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாக்கு இதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. பாரு நீ எனக்கு ஆர்டர் பிடிச்சி கொடுத்துட்டியா, ரொம்பவே சந்தோஷம். ஏன் இந்த ஆர்டரை அம்மாவுக்கு தர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, வேண்டாம் அம்மா வேலையை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. நானும் இங்கே வேலைக்கு வந்துட்டேன். அதனால் அம்மாவை நான் ரெஸ்ட்டு தான் எடுக்க சொல்கிறேன். நீனா வண்டி வச்சுருக்க டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துருவல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மீனாக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. பாரு எவ்வளோ பொறுப்பாக ஆகிட்ட நீ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் சீதா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ மாதம் வீடு காசு தரல, அதெல்லாம் கொடுக்க வேணாங்க்கா. இப்போ தான் நான் வேலைக்கு போயிட்டேன்ல, நீ இது வரைக்கும் அப்பா இல்லாத குறையாக இருந்து எங்களை நீ பார்த்துக்கிட்ட. அதெல்லாம் இதுக்கப்புறமேட்டு நீ ரூம் கட்டுற வேலையை பாரு, நாங்கள் பார்த்துக்குறோம் வீட்டை அப்படின்ற மாதிரி சீதா சொல்லவும் மீனாக்கு கண்ணே கலங்கி போயிடுச்சு. இதை மட்டும் அப்பா கேட்டார வச்சுக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா ரோகிணி வராங்க. ரோகிணியை சீதா தான் பார்த்துடுறாங்க. ஆனால் ரோகிணி சீதாவையும் பார்க்கல, மீனாவையும் பார்க்கல. ரோகிணி வந்திருக்கிறத சீதா மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாவும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் சீதா சொல்கிறாங்க, என்னக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அடிப்போடி நீ போன டைம் இப்படி தான் சொன்னான்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் போய் ஸ்வீட்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னை பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரோகிணி, ஏதோ செக்கப்பாக இருக்குண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதாவுக்கு கோவம் வந்துடுச்சு. என்னது உடனே திட்டினாங்களா, இரு நான் எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் போய் கேட்டுடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, ரோகிணி செகண்ட் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிட்ட சீதாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்புறம் மீனாட்ட சொல்கிறாங்க, அக்கா செகண்ட் ப்ரெக்னென்சிக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மீனா அவங்க குழந்தையே இல்லை, எப்படி செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கும், அப்போ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, நான் வேணா போய் நர்ஸ் கிட்ட கேட்குறேங்க்கா, நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சீதா தடுத்துட்டாங்க. வேண்டாம் சீதா, நமக்கு தேவையே இல்லாதது, இது அப்படியே யாருக்கும் தெரியாமல் நம்ம பார்த்துக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. வழியெல்லாம் யோசிச்சுட்டே போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கும் போய் நம்ம விஜய் எப்பவும் போல் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போய் ஊர்லாம் சுற்றிட்டு வந்துட்டியா, போய் டீ போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனா ஏதோ ஒரு ஞாபகத்தில் டிவின்னு புரிஞ்சுக்கிட்டு டிவியை ஆன் பண்ணுறாங்க. அதுக்கும் விஜயா போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் மீனா ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த டைம் தான் மனோஜும் ரோகிணியும் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக கையில் ஸ்வீட் பாக்ஸோட வராங்க. அப்போ விஜயா பார்த்து, என்ன ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது குட் நியூஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் குட் நியூஸ் தான் ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லவும் உடனே விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. நீ முழுகாமல் இருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அச்சச்சோ ஆண்டி நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்ல வராங்க, இன்னைக்கு கடையில் 12 டிவி சேல்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா என்னடா இந்த அமௌண்ட்டு ஏமாந்த அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை ஆண்டி, மனோஜ் இப்போ சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுறாரு தெரியுமா, இது ஒரிஜினல் கேஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மீனா இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லுவாங்களா இல்லையான்ற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக முத்துக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், முத்து விட மாட்டார். எப்படியாவது அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிடுவார். ரோகிணி சீக்கிரம் மாட்டணும்னு யார் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சு வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.